அடுத்தபடியாக நிகழ்வுடைய தலைமை உரையை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்பா அவர்கள் வண்டல் இலக்கிய அமைப்பு வழங்கும் இலக்கிய விருதுகள் 2025 இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பு நிகழ்த்திய கவிஞர் தேவரசிகள் அவர்கள், வாழ்த்தை வழங்கிருக்கிற கவிஞர் சகோதரர் கலியமூர்த்தி அவர்கள், எழுத்தாளர் வித்வநாதன் அவர்கள், கவிஞர் சூரியநலா அவர்கள், திரு இளம்பருதி அவர்கள், மேடையில் வந்திருக்கிற பாவா செல்லத்துறை, அவரை தெரியாதவங்களே யாரும் இருக்க முடியாது. அவருடைய கருத்துக்கள் யூடியூபரோட பல்வேறு நிகழ்வுகளில் வந்தாலும் கூட சமீபத்தில் நடந்த பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சியிலையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கணும். நான் நினைச்சேன், எப்போ இதில் போய் எப்படி ஒரு புத்தாரம் தெரியலையும், அதுலேயும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி அதிலையும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா செல்லதுரை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தம்பி சிஎம் முத்து அவர்கள், இலக்கியன் அவர்கள், செருகொடி செந்தில் அவர்கள். தம்பி செந்திலை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அண்ணம்மாவன் தான், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் தான். அவன் எனக்கு அவன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கிறதுக்காக நான் வார்த்தை வருது. அதை விட இல்லாமல் செந்திலை பொறுத்தவரையிலும் தான் ஏற்றுக்கொண்ட ஒரு துறை ஆங்கில பேராசிரியர். அவருடைய படிப்புகள்லாம் ஆங்கிலம், அந்த துறையுடைய ஆசிரியராக இருக்கிறார் அவர். ஆனால் அவர் ஆர்வம் பூரா பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குது. தமிழ் பற்று அதிகமாக இருக்க காரணத்தினால 2 புத்தகங்களே வெளியிட்டிருக்கிறாரு. தொடர்ந்து அவர் இதில் ஆர்வமாக இருக்கிற காரணத்தினால தான் இப்படிப்பட்ட அமைப்புகள் மூலமாக அடிக்கடி இப்படிப்பட்ட ஒரு தமிழ் கூட்டங்கள் நடத்தப்பட்டு தமிழ் ஆர்வமாக இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று சேர்க்கிற ஒரு நல்ல நிகழ்வு நடத்துகிற தம்பி செருக்குடி செந்தில் அவர்கள். வண்டல் மண் அப்படிங்கிறது காவிரி பகுதி பூரா வண்டல் மண் தான். ஏற்கனவே ஒரு தாழ்வாரம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது வண்டல் மண் என்ற அந்த காவிரியுடைய படுகையினுடைய அந்த நிலையை உயர்த்துகிற வகையில் பல்வேறு அமைப்புகள் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் கும்போணத்தில் தமிழ்ச்சங்கம் நடத்திட்டு இருந்தாலும் கூட நிறைய அமைப்புகள் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு கும்போணத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 அமைப்புகள் மேல் இருக்கிறது. இந்த 10 அமைப்புகளையும் கூப்பிட்டு பாராட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் அது விரைவாக நடக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒழுங்காக தமிழை பொறுத்தவரையும் சங்கங்கள் தனித்தனியாக இருந்தாலும் கூட தமிழ்ங்கிறது பொது நம்முடைய தாய்மொழி. அது ஒன்று சேர வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு. தமிழில் பெரிய நான் பாத்தியம் உள்ளவன் இல்லை. ஆனால் இருந்தாலும் தமிழ் மேல் இருக்கிற பற்றின் காரணமாக இந்த தமிழ் சங்கத்தை தொடர்ந்து நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட பல்வேறு நிலையில் பல 40-50 கூட்டத்துக்கு மேல் போடப்பட்டு இந்த பகுதியில் கும்பகோணத்தில் தமிழ் சங்கத்தை நிலையாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். இன்னும் கூடுமான வரையில் அதனுடைய தொடர்ச்சி நடைபெறுவதை சுட்டிக்காட்டி இங்கே விருது பெறுவர்களை நான் பாராட்டுகிறேன். அதற்கு உறுதியாக இருக்கிற செந்திலை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துகிறேன். உங்களுடைய முயற்சி எப்படிக்கும் வெற்றி அடையட்டும். பல விருது பெறுவர்களை பாராட்டி பல புத்தகங்கள் வெளிவருவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர், நான் அவருடைய ரசிகர், பாபா சிவனுடைய ரசிகர். அவருடைய பேச்சு முடிவு இருக்காது, அது தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். அது இப்போ சொல்கிறது நேரம் இல்லை. எனக்கு என்ன, நான் அடுத்த அமைச்சரோட போய் நான் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டிருந்தனால அவர் என்னை கூட்டிகிட்டே இருக்கிறாரு. அதனால் தொடர்ந்து அதில் இருந்து உங்களுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நிறைவாக பேசுறதுக்கான வாய்ப்பை நான் இழந்திருக்கிறேன். மீண்டும் நான் தமிழ்ச்சங்கத்துக்கு நம்முடைய பாபா செல்லதுரையை நான் நிச்சயமாக அழைப்பேன் என்பதை சுட்டி காட்டி இந்த தம்பி செந்தில் அவர்களை மேலும் மேலும் அவரை ஊக்கப்படுத்துகிற வகையில் இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். அதற்கு நான் உறுதியாக இருப்பேன் என்று சுட்டிக்காட்டி அனைவரையும் நான் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.